விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்வாதி கிடையாது, அரசியலுக்கு வந்த வியாதி. ஒரு கிறுக்கு கூட்டம் இருக்குது, மக்கள் எல்லாருமே புத்திசாலி கிடையாது. பாதி கூட்டம் சினிமா கிறுக்குல பித்து பிடிச்சி தெரியுறாங்க. கேவலமான கூட்டத்தை தனக்கு ரசிகர்களாகவும் தொண்டனாகவும் ஆக்குன ஒரு கேவல அவல நிலை எந்த நடிகருக்கும் இருக்குது. கொடூர கூட்டம், பித்து பிடிச்ச கூட்டம், மக்கு கூட்டம், தற்கூரி கூட்டம், இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டே போகலாம். எல்லாம் விமன் அபியூஸ் பண்ணுறது. இந்த சர்க்கஸ் மாடல்லாம் நல்லா சூப்பராக காட்டுறது, ஏறி குதிச்சு காட்டுறது, சைக்கிள் ஓட்டி காட்டுறது, கோயிலில் போய் மண்டி போட்டு உருண்டு காட்டுறது. பெரிய நடிகர் இது மாதிரி பண்ணது ஒரு பச்சை துரோகம். சினிமாவுக்கு நீ செய்த தொழிலுக்கு செய்த துரோகம். விஜய் இந்த தேர்தலில் அசிங்கமாக தோக்கணும், நான் அதை பார்க்கணும். ஏறி குதிக்கிறதுலையும் கெட்ட வார்த்தை பேசுறதுலையும் இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் இந்த டிவிகே குரூப்ல அசிங்கமாக இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் கண்டிக்க கூட துப்பில்லாத ஒரு தலைவன் ஊரூரா சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு 35 கோடி தான் கொடுப்பேன்னு கோர்ட்டில் எழுதி கொடுத்தேன். ட்ராமா தான் தெரியுது கோர்ட்டில். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவிலிருந்து ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் மேடம். திருச்சி கிழக்குல நீங்க போய் பார்த்தேன்னு சொன்னீங்க, அங்க கூட விஜய்க்கு ஆதரவா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. விஜய்க்கு ஆதரவா யாருமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். விஜய்க்கு ஆதரவா ஒரு குரூப் நிச்சயமா இருக்கும். ஒரு கிறுக்கு கூட்டம் இருக்கு, மக்கள் எல்லாருமே புத்திசாலி கிடையாது. பாதி கூட்டம் சினிமா கிறுக்குல பித்து பிடிச்சி தெரியுறாங்க. நம்ம மக்களே அப்படிதாங்க. நம்ம மக்களே எப்போவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமானா ஒரு மோகம் இருக்கும். அது ஆண் பெண் இளைஞர்கள் வயதானவங்க எல்லாருக்குமே அது இருக்கும். அதுதான் சினிமாவோட பவரே. அதுதான் சினிமாவில் இருக்கவங்க. பீயிங் இன் சினிமா எனக்கே தெரியும். இப்போ நான் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன்னா அங்கே இருக்கவங்க வந்து நான் பண்ணுற கேரக்டர் பேர் சொல்லிலாம் கூப்பிடுவாங்க. அதில் நடிச்சிங்கல்ல, இதை பார்த்தேன், அதில் நல்லா நடிச்சிருந்தீங்க, இப்படிலாம் நிறைய பேர் வந்து அதை பற்றி பாராட்டி. என்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கே வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கே அந்த ஒரு க்ரௌடு இருக்குங்கும்போது கூல் சுரேஷ்க்கு இல்லையா, திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இல்லையா? வாட்டர்மெலன் ஸ்டார் நடிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கூட்டமும் அங்கே ஒரு மீடியா கூட்டமும் நிற்குது. இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்ல? இது மாதிரி மக்கள் வந்து ஒரு 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 மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறதா, அதை நான் வெறுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பீப்புள் பண்ணுறத. உச்சத்தில் இருக்க ஒரு நடிகருக்கு சப்போர்ட் கொடுக்கலாம், அதை ஒழுக்கமான முறையில் கொடுங்க. அஜித் இல்லையா, சூர்யா இல்லையா, சிவகார்த்திகேயன் இல்லையா, ஆர்யா இல்லையா, சூரி இல்லையா, எத்தனை நடிகர்கள் இருக்காங்க, வில்லன் நடிகர்கள். அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கோங்க, கமல் எடுத்துக்கோங்க, சிவாஜி கணேசன் சார் எடுத்துக்கோங்க, இப்படி எத்தனை பெரிய பெரிய ஜாம்பவான் நடிகர்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான கூட்டத்தை தனக்கு ரசிகர்களாகவும் தொண்டனாகவும் ஆக்குன ஒரு கேவல அவல நிலை எந்த நடிகருக்கும் இருந்ததில்லை. ஒரு கேவலமான ஒரு கூட்டத்தை நீ கையில் வச்சிருக்க. கொடூர கூட்டம், பித்து பிடிச்ச கூட்டம், மக்கு கூட்டம், தற்கூரி கூட்டம், இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டே போகலாம். எல்லாம் விமன் அபியூஸ் பண்ணுறது. எல்லாம் ஒன்று அப்போஸ் பண்ணி சொல்லிட்டோன்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் போய் இவளை அடித்து கலர்த்தி அப்படியே ஃபுல்லாக எல்லாம் கேவலமாக பேசணும். அவங்க பரம்பரையவே தோண்டி தப்பாக பேசணும். இதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. இதில் என்ன ஜெயிச்சிட்டானுங்க? நீ என்ன சந்தோஷப்பட்டுட்ட இதில்? இது உன் தலைவனோட புத்தியை உன் கமெண்ட்டில் காட்டுற. உன் தலைவன் புத்தி தான் கீழே நம்மளை அப்போசிட்டாக ஒருத்தர் அகெயின்ஸ்டாக பேசுகிறது, உங்களை வந்து அசிங்கமாக பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது, உன் தலைவனோட எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் அந்த தொண்டனோட வார்த்தைகள் இல்லையா? இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு? தெரியலன்னா நீ என்ன தலைவன்? உனக்கு தெரியணும்ல, உன் தொண்டன் எப்படி இருக்கான்னு தெரியணும்ல. வாட்டர்மெலனை தூக்கி வீசும்போது தெரியலையா? பொரி உருண்டையை தூக்கி வீசும்போது தெரியலையா? பாட்டில் தூக்கி எறிகிறானுங்களே தெரியலையா? அதாவது தொண்டர்கள் ஐயோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு நாங்கள் விஜய் ரொம்ப பிடிக்குது எங்களுக்கு அப்படின்றதுக்காக தூக்கி தூக்கி வீசுகிறோம். சரி ரைட்டு, போய் ஏன் வண்டிக்குள்ளே விழுந்து சாகுறீங்க? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், மறந்துடலாம். ஹார்ம்லெஸ் அந்த மாதிரி கூட விட்டுறலாம் மன்னிச்சு. வண்டிக்குள்ளே பூந்து தினம் பண்ணுறீங்களே. ஒரு நாள் ஒருத்தன் செத்துட்டானா அடுத்த நாள் அட்லீஸ்ட் திருந்தணும்ல. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இதில் இவர் வந்து என்ன டெல்லியிலேருந்து வந்து இறங்கியிருக்காரா, வேறு நாட்டிலேருந்து வந்து இறங்கியிருக்காரா? தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் மகன் தானே நீ?
அப்போ இன்னொரு தமிழனை நீ நம்பலையா? தமிழ்நாட்டு மக்களை நீ நம்பலையா? உனக்கு எதுக்கு புல்லட் ப்ரூஃப் செக்யூரிட்டி? நான் தெரியாமல் கேட்குறேன். தமிழ்நாட்டில் உள்ள செக்யூரிட்டியே உனக்கு கிடையாது. துபாயிலேருந்து வரணும் செக்யூரிட்டி. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மகன் ஆம்பளைய எவனுமே நீ நம்பலை. இங்கே இல்லாத செக்யூரிட்டி சிஸ்டமா? இல்லை ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி கூட பெரிய பெரிய செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வச்சுக்கலாமே. நீ வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போகணும்னா துபாயிலேருந்து டிக்கெட் போட்டு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி தான் உனக்கு டிக்கெட் போட்டு செக்யூரிட்டி வரணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே, ஆண்கள் மேலே, பெண்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் ரசிகர்கள் மேலே, தொண்டர் மேலே நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? சரி, சைக்கிள் ஓட்டுற இந்த சர்க்கஸ் மாடல்லாம் நல்லா சூப்பராக காட்டுறது, ஏறி குதிச்சு காட்டுறது, சைக்கிள் ஓட்டி காட்டுறது, கோயிலில் போய் மண்டி போட்டு உருண்டு காட்டுறது, இந்த சர்க்கஸ் எல்லாம் மக்கள் ஆண்டாண்டு காலமாக அந்த பல சினிமாவில் பார்த்துட்டாங்க. ஓகே, இந்த வாசிக்கிறாரு, குழந்தைய கழுத்தில் வச்சுட்டு அதெல்லாம் நான் ஒவ்வொரு இதையுமே ரொம்ப கீனாக நான் விஜய் வாட்ச் பண்ணுறவ, புரியுதுங்களா? ஒரு குழந்தைய அவருக்கு தெரியும், அவர் சினிமாவில் வந்து எது நிற்கும், எந்த சீன் நிற்கும், எதில் எந்த ஸ்டைல் பண்ணால் எது ட்ரெண்ட் ஆகும், எது போஸ்டருக்கு எடுக்கலாம், எது டீசருக்கு எடுக்கலாம், எந்த டயலாக் ட்ரைலருக்கு எடுக்கலாம், இது மாதிரி தெரிஞ்சவன் தான் சினிமாக்காரன், புரியுதுங்களா? இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தரும் 234 தொகுதியோட வேட்பாளர்களும் வந்து நிற்கும்போது எல்லோரும் கை கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தர் கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்தது. ஃபோட்டோ ஷூட் ஒவ்வொருத்தரும் வரும்போது கையை எப்படி வைப்பாங்க, கையை எப்படி கீழே இறக்குவார் பாருங்க. ஏன்னா அந்த ஃப்ரேமில் முகம் தெரியணும்னு அவருக்கு தெரியும். அவங்க கையும் சேர்த்து இறக்குவார். சேர்த்து இறக்கி இங்கே ஃப்ரேம் இப்படி இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே நிற்கணும், கையை பிடிச்சி இறக்கி இப்படி ஃபோட்டோ எடுப்பார். அவருக்கு அந்த ஃப்ரேம் நல்லா தெரியும். ஃப்ரேம் சென்ஸ் தான் அவர் வளர்த்தது. இத்தனை வருஷம் ஆண்டுகளில் அவருக்கு நல்ல ஒரு சென்ஸ் இருக்குன்னா அது ஃப்ரேம் சென்ஸ் இருக்கும். இளநீ குடித்தா அன்றைக்கி அது ட்ரெண்டுன்னு தெரியும். குழந்தைய தூக்கி வச்சா, ஐயோ அண்ணன் வந்து குழந்தைங்களுக்காக உயிரே கொடுக்குறவர், இந்த குழந்தைய தூக்குனார், வம்பா தூக்குனாங்க, தூக்கி கழுத்தில் வச்சார். வச்ச 2வது செகண்டு விஜயால் அதை டாலரேட் பண்ண முடியலை. இப்படி அவன் கையை பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. கையை பிடிச்சி இப்படி இழுக்கவும் செக்யூரிட்டி அப்படியே தூக்கிட்டார். எனக்கு தெரியுது உனக்கு எல்லாமே இரிட்டேட் ஆகுது. நீ ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் காலை வச்சிட்டீங்க, ஐயோ நமக்கு போதுண்டா இது அப்படின்ற இது உங்கள் மனநிலை வந்துடுச்சு. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. அரசியல் அப்படி கிடையாது, வந்தோம் போனோன்னு போக முடியாது. சர்ச்சுக்கு போய் முட்டி போட்டு உள்ள நீட்பேடு கவனிச்சிங்களா? இந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்களா? இல்லை, உள்ள நீட்பேடு போட்டு தான் போயிருக்காரு. பாருங்கள், நீங்கள் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். உள்ள நீட்பேடு போட்டிருக்காரு. வெயிலில் போகும்போது சட்டையெல்லாம் ஃபுல்லாக கழட்டி ஃபுல் ஹேண்டு விட்டுக்குவார். அவரால் வெயிலில் போக முடியாது. அவரால் முட்டி போட்டு நடக்கிறாருன்னு சொன்னால், இந்த ட்ராமாவை சினிமாவில் உச்சத்தில் இருந்துட்டு இப்படி வந்து நாடகம் நடிக்கணும்னு என்ன தலையெழுத்து உங்களுக்கு? அரசியலில் நான் நடிக்கலையே, நான் சினிமாவில் தான் நடிக்கிறேன். இன்னைக்கு நந்தனமில் சொல்லியிருக்காரு, நான் நடிகன் தான், ஆனால் அரசியலில் நடிக்கல, நீ உங்களை மாதிரி அரசியலில் நடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற டைலாக் அது. பட் ஆனால் நீ நடிக்கிறது பச்சையாக தெரியுதே, பச்சையாக சின்ன குழந்தை கூட எல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நான் கேட்குறேன், எந்த சர்ச்சில் கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க? சர்ச்சில் அது அலோட் கிடையாதுல்ல. எந்த சர்ச்லேயுமே கேமராஸ் எக்ஸப்ட் வெட்டிங் அந்த மாதிரியான ஒரு அக்கேஷன்ஸை தவிர சர்ச்சுக்குள்ளே கேமராலாம் அலோட் கிடையாதுங்க. அது எப்படி கேமராவை தூக்கிட்டு போய் நீங்கள் வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணி ஓட்டு கேட்க தானே நீங்கள் இந்த ட்ராமா பண்ணுறீங்க? அண்டு திருச்சியில் போய் ஏன் அப்படி? சென்னையில் சர்ச்சில் நீங்கள் பண்ண கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட சர்ச்சில் போய் விழுகலையே, எதுக்காக இந்த ட்ராமா? திருச்சியில் போய் அந்தோனியர் சர்ச்சில் தான் போய் நம்ம விழுகணும், திருச்சியில் தான் போய் இப்படி பண்ணணும்னா திருச்சி மக்கள் ஓட்டு உங்களுக்கு வேணும். அந்த திருச்சி கிழக்கு மக்கள் ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக கிறிஸ்டியன் பெல்ட் தான். அவருக்கு அது தெரியுது நல்லாவே. இது வந்து இந்த ஜாதி மத சார்பின்மை இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் நல்லா பேசுகிறாரு. அவருக்கு எதை எங்கே அடிக்கணும், எதுக்கு எப்படி மூவ் பண்ணணும்னு நல்லாவே தெரியுது. அதனால தான் அங்கே போய் மண்டிட்டு, ஏசுனாதா எனக்கு கத்தா நான் 41 உயிரை வந்து எனக்காக விட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு நீ போய் கரூர்ல விழுந்திருக்கணும். இது மாதிரி கரூரில் போய் மண்டிட்டு விழுந்திருந்தா இத்தனை குடும்பத்துக்கு நான் கரூரில் இறந்து 3வது நாள் நேராக சர்ச்சுக்கு போனார். 3வது நாள் வீடியோ போட்டிங்களே, நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன்னு. அதுக்கு பதிலாக 41 நாள் 41 பேர் செத்ததுக்கப்புறமா 3வது நாள் நீங்கள் வெளியே வந்து அந்த மனநிலையிலேருந்து வெளியே வந்து நேராக சர்ச்சுக்கு போனார், அங்கே போய் மண்டிட்டு அழுதாரு அப்படின்னா மக்கள் இலகியிருப்பாங்க. சரி, உண்மையாகவே நமக்காக ஃபீல் பண்ணுறாருப்பான்னு. இன்றைக்கி நீ யாருக்காக இந்த ட்ராமா? இத்தனை நாள் கழிச்சு மலேசியாவில் போய் டான்ஸே ஆடிட்டு வந்துட்ட ஆடியோ லான்ச்சுக்கு. இன்றைக்கி யாருக்காக இந்த ட்ராமா? மக்கள் வந்து முட்டாள்னே எப்போவுமே நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் தெளிவானவங்க. இந்த கொள்கை தலைவராக பெரியாரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மத வழிபாடு இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாருன்ற ஒரு விமர்சனம். அவர் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, மத வழிபாடை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் தான் நான் பெரியார்ட்ட ஃபாலோ பண்ணுவேன்னு. அப்போ கொள்கைக்கே முரணாக தானே இருக்குது. ஜனநாயகன் படம் ரிலீஸு, அதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான்.
முதல்ல ரிலீஸ் பண்ண விடலை யார்? திமுக, பிஜேபி தானே சொன்னாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ திமுக தான் ரிலீஸ் பண்ணிருச்சு. உதயநிதியும் எல்முருகனும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேர் சொல்லி சொல்கிறாரு. அது ஒரு சொன்னேன். முதல்ல ரிலீஸ் பண்ண வேணான்னு ஏன் சொன்னாங்க? படம் ரிலீஸ் ஆகிட்டா படத்தில் இவர் சூப்பராக நடிச்சிருக்கதை பார்த்து, இவரோட டயலாக்ஸை பார்த்து வெறி கொண்டு மக்கள் வந்து எல்லாம் போய் ஓட்டு போட்டு இவர் வந்து ஜெயிச்சிருவார், சிஎம் ஆயிடுவாருன்ற பயத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கி அதே பிஜேபியும் அதே திமுகவும் வந்து அவங்க தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன எதுக்காக ரிலீஸ் பண்ண போகிறோம்? விஜய் ஜெயிக்கணும்னு நாங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுவோமா சேர்ந்து? நீ தோக்கணும் தானே நாங்களும் நினைப்போம். அப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும்? இந்த ஒரு சென்ஸில் கூட என் மக்கள் யோசிக்க மாட்டோம். நீ அன்னைக்கு சொன்னது கூட ஏதோ ஒரு வகையில் சரி விட மாட்றாங்க போலப்பா, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா ஜெயிச்சிருவாருன்றதுக்காக அதுக்காக அப்படின்னு ஏதோ மக்கள் நம்பியிருப்பாங்க. ஆனால் படத்தை பர்பஸாக ரிலீஸ் பண்ணது ஆதவர்ஜுனாவோட டீம். விஜய்க்கு அதில் பங்கு இல்லாமல் இல்லை, விஜயோட நாலேஜோட தான் எல்லாமே நடக்குது. படத்தை பர்பஸாக எடிட் ரெஃபரன்ஸுன்னு இருக்குங்க. எடிட்டரோட காப்பி தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, ஹெச்டி குவாலிட்டியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா வரலாறுல இந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு பெரிய ஹீரோவோட படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி ஏதாவது ஹிஸ்ட்ரியில் இருக்கா? ஹிஸ்ட்ரியிலே இல்லாத ஒரு விஷயத்த இப்போ இத்தனை வருடங்களில் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இப்படி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சென்சாரே பண்ணாமல். படம் நிறைய படங்கள் வருது, ஆனால் சென்சாரே பண்ணுறதுக்கு முன்னாடி படத்தை இப்படி ஹெச்டி பிரிண்டில் வெளியே வர்றது ஹிஸ்ட்ரியில் முதல் முறை தமிழ் சினிமாவில். இப்படி ஒரு விஷயம் நடக்காது. அப்போ அதை கூட அவ்வளோ கேவலமாக இறங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, அதில் இவர் முதலமைச்சராக வர்றாரு, டிவிக்கு என்ன கையில் பச்சை குத்தி இருக்காரு, அதில் ஃபுல்லாக படத்தில் ஃபுல்லாகவே அவருக்கு தான் எல்லாமே சப்போர்ட்டிவாக மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, பெண்களுக்காக பேசுகிறாரு. அதாவது இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இப்போ அந்த பரப்புரையும் அந்த படத்தின் மூலயமா அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லணுமா? ஆமாம், அதுதான் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஏன் இத்தனை நாள் ஓய்வு எடுத்தார்? பரப்புரைன்னு ஆரம்பித்தாச்சு, பரபரப்பாக பண்ணுறது தான் பரப்புரை. நீங்கள் பரபரப்பாகவே இல்லையே. ஓய்வு ஓய்வு ஓய்வு, பர்மிஷன் கொடுக்கலன்னு ஓய்வு, பர்மிஷன் கொடுத்தாலும் ஓய்வு. இது வந்து ஓய்வுரை மாதிரி தான் இருக்குது, பரப்புரை மாதிரி இல்லை. என்ன காரணம்னா படம் வந்துடும், எல்லாரும் எப்படியும் படம் பார்த்துருவாங்க. படத்தை பார்த்ததுமே அண்ணன் அவர் ஒரு கிளாஸ் தானே மேடம், லாஸ் ஆகிறத பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. ஏன்னா இந்த படம் ஒரு படம் இல்லை, அடுத்த படம் நடிச்சு கொடுத்துருவாரு. ஆனால் இந்த படம் வந்துட்டு அவர் சிஎம் ஆயிடுவார்னு அவர் நம்புறாரு. அதுதான் இதில் காமெடி. இந்த படம் வந்துருச்சுன்னா நம்ம சிஎம் அப்படின்னு அந்த கூட இருக்கவங்க ஃபுல்லாக சொல்லி கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படம் வந்துருச்சுன்னா நீங்கள் சிஎம்னே, அப்புறம் நீங்கள் வந்து எது வேணாலும் நடிக்கலானே, திருப்பி கூட அந்த ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுத்துலாம்னே அப்படின்னு சொன்னதை நம்பி எடிட் ரெஃபரன்ஸில் இருக்கிறத விஜயோட ஒப்புதலில் ஆதவர்ஜுனா செஞ்ச ஒரு கேவலமான ஒரு செயல் தான் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுது. இது படம் ரிலீஸ் தான், படம் லீக்குன்றாங்க, லீக்கெல்லாம் கிடையாது, படத்தை பச்சையாக ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. இது திரைத்துறையிலே இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை. திரைத்துறையிலே இது மாதிரி ஒரு துரோகத்தை ஒரு நடிகர், ஒரு பெரிய நடிகர் இது மாதிரி பண்ணது ஒரு பச்சை துரோகம். சினிமாவுக்கு நீ செய்த தொழிலுக்கு செய்த துரோகம் இது, இந்த ஜனநாயகன் ரிலீஸ். நீ இத்தனை வருட ஆண்டுகளாக உங்களை வளர்த்த சினிமாவுக்கு, இந்த சினிமா துறைக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போயிருக்கணும், ஆனால் சினிமா துறைக்கு துரோகம் செஞ்சுட்டு போனது தான் விஜய். இந்த ஜனநாயகன் லீக்கில் ரிலீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எத்தனை பேர் சினிமாக்காரங்களுக்கு தெரியும்ல, இப்படி ஒரு படத்தை எல்லாம் நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணுறோம், எவ்வளோ பேர் வாய்ஸ் அவுட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்ததை வந்து ரஜினிகாந்த் உட்பட எல்லாரும் வந்து இப்படி வந்திருக்கக்கூடாது, இது யாரும் பார்க்க வேண்டாம், பைரசி இது ரொம்ப தப்புன்னு எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் நீ ஏன் சொல்லலை? ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, சார் ஜனநாயகன் லீக் ஆயிருக்கு என்ன பேசுறீங்கன்னு அமைதியாக போடுறாரு. ஏன்னா ரிலீஸ் பண்ணது நம்ம தானே. ஆனால் ஆதாரமே இல்லாமல் நம்ம அவர் மேலே சொல்ல முடியாது இல்லைங்க. ஆதாரம் தேவையே இல்லைங்க. என்கிட்ட இது என்னோட பேனான்னு எனக்கு தெரியும், இது என் ஃபோனு என்கிட்ட தானே இருக்கும். என் ஃபோன் ஒன்று என்கிட்ட இருக்கும், லாக் போட்டு வச்சுருக்கேன்னா அந்த லாக்கை நான் வேறு யார்கிட்ட சொல்லியிருப்பேன்? என் வீட்டில் என் பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பேன், இல்லை கணவர்கிட்ட சொல்லியிருப்பேன், அவ்வளோதானே. நம்ம 3 பேருக்குள்ளே தான் இருக்குதுன்னு தெரியும். என் ஃபோனை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஃபோன் ஓப்பன் ஆகிருக்குன்னா யார் மேலே சொல்லுவேன்? ஒன்று என் கூட இருக்கிற 2 செவ்வாழை யாருன்னு தானே பார்ப்பேன். அப்போ உன் கூட இருக்கிறவன் தானே ரிலீஸ் பண்ணியிருக்கான். சென்சார் போர்டு இது வரைக்கும் எத்தனை படத்தை அப்படி ரிலீஸ் பண்ணிச்சு? சென்சார் போர்டுக்கு இதில் என்ன லாபம்? இந்த அறிவு கூடவா மக்களுக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு பண்ணுறீங்க? விஜய் இந்த தேர்தலில் அசிங்கமாக தோக்கணும், நான் அதை பார்க்கணும். ஏன்னா ரைமிங்காக சொல்கிறீங்க, பேசின பேச்சு அந்த அளவுக்கு ரொம்ப இதை விட ஆதவர்ஜுனா அவர் ரொம்ப இவரை விட கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். வில்லிவாக்கத்தில் முதல்வர் கூட கான்ஃபிடென்ட்டாக இருங்க.
விஜய்க்கு நான் சொல்லிக்கிறது, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நீங்கள் இன்னும் பல 100 படங்கள் நீங்கள் நடிப்பீங்க, இன்னும் சினிமாவில் இன்னும் நல்லா வருவீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களை உங்களை முதல்வராக இல்லை தலைவனாக கூட ஏற்றுக்க தயாராக இல்லைன்றது இந்த தேர்தலில் விஜய் தெரிஞ்சுப்பார். மே 4 அவர் மூஞ்சை நம்ம பார்க்கணும். லைவில் தயவு செஞ்சு வாங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு. ஏன்னா சில கூட்டம் ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சில கூட்டம் அவருக்குன்னு இருக்குது, அவங்க ஓட்டு போடுவாங்க. எப்படிப்பட்ட கூட்டம் ஓட்டு போடும்னா, இது ஒரு சினிமா மாதிரி நினச்சிக்கிறாங்க. சினிமாவை ஹிட் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க கூட்டம் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஓட்டு போடுற விஷயமே அது நம்ம நாட்டுக்கு, நம்மளை ஆள போகிற தலைவனுக்கு, மக்களுக்கு அப்படி யோசித்து ஓட்டு போடுறது மாறி இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா, விசில வாயில் வச்சுக்கிட்டு எல்லாம் விஜய் மாதிரி ஷர்ட் போடணும்னு ஒரு சேல்ஸ் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஷர்ட்டும் இந்த பேண்ட்டும் போட்டால் விஜய்க்கு சப்போர்ட்டுன்னு அர்த்தம், விசில் கோலம் போட்டால் விஜய்க்கு சப்போர்ட்டுன்னு அர்த்தம். சாக்கடையில் நீந்திலாம் போய் அவரை பார்க்குறாங்க. அதான் அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த படம் ரிலீஸுக்கு போவாங்கல்ல, படம் ரிலீஸ்னால் ஒரு க்ரௌடு இருக்கும், அது மாதிரி ஒரு க்ரௌடு வரும். இந்த க்ரௌடு வந்து ஓட்டு போடுற க்ரௌடு பாதி இருக்கும், ஓட்டு போட முடியாத க்ரௌடு பாதி இருக்கும். ஆனால் குடும்பமாக வருவாங்க. குழந்தைகளையும் தூக்கிட்டு வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னா குழந்தையெல்லாம் தூக்கிட்டு கூட வருவாங்க. ஏன்னா அது அந்த கிரேஸ் அவங்களுக்கு, அது விஜய்க்கு நம்ம செய்கிறோம். இன்றைக்கி அவங்களுக்கு என்னென்னா, அன்னைக்கு அந்த மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்றத போடுறது ஒரு ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை எத்தனை பேர் பார்க்குறான், எத்தனை பேர் ரீட்வீட் பண்ணுறான், எத்தனை பேர் லைக் பண்ணுறான், இதுக்கு பழகிட்டாங்க நம்ம மக்கள். ஓட்டு போட்டோன்னா அந்த ஓட்டிங் இதை மட்டுமே காட்டி பழகினவங்க இந்த எலெக்ஷனில் பாருங்கள், அந்த ஓட்டிங் இதை மட்டும் காட்ட மாட்டாங்க, யாருக்கு ஓட்டு போட்டோன்னு காட்டுவாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா போலிங் ரூம்குள்ளேயே போய் எடுப்பாங்க போலியே வீடியோ. அதுக்குள்ளே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது பண்ண முடியாது. பட் போட்டோம் அப்படின்றத காட்டுறதுக்கான முறைகள் இப்போல்லாம் நிறைய வந்துடுச்சு. லேடிஸ்லாம் வந்து நெயில் ஆர்ட் பண்ணுறாங்க, டிவிகே ஃப்ளாக் இதில் நெயில் ஆர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அன்றைக்கி ஓட்டிங் அன்னைக்கு தெரியணுமா, அதுக்காக இந்த அளவுக்கு இருக்காங்க. அதாவது நாட்டு மக்களின் நலனை யோசிக்கிறது இல்லை, ஒரு நடிகனின் பின்னால் போகிற கூட்டம் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நடிகன் தன்னை மாற்றிக்கணும், அந்த நடிகன் அந்த கூட்டத்தை சீரமைக்க கற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் இருந்தார், அவர் இருந்தாலும் மறைந்தாலும் அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் கட்டுக்கோப்பாக அவர் மனைவி மக்கள் வந்து அந்த அந்த தொண்டர்களை இன்னைக்கு நான் போன இடத்துலலாம் நல்ல மாஸ் சப்போர்ட் தேமுதிக. நான் போன கிராமங்களில் கூட ஒரு 2 கிளவி நிற்கிறாங்க. எதிர்ப்பு இல்லை அவங்களுக்கு, எதிர்ப்பு இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கட்சிக்குன்னு தொண்டர் ஒரு கிராமத்தில் கூட இருக்காங்க. ஓகே, விஜயகாந்துக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கிராமத்துக்குள்ள 2 வயசான கிளவிலாம் இருக்காங்கங்க. அந்த கட்சிக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் தான் இந்த ஏரியாவில் தேமுதிக அப்படின்னு நிற்கிறாங்க. ஏன்னா விஜயகாந்துக்கு எனக்கு அப்படின்னு இருக்காங்க. இளைஞர்களும் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் அவர் பசங்க 2 பசங்க சினிமா தானே, உங்களை விட பெரிய உச்சத்தில் இருந்தவர் தானே. உங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதாவையே எதிர்த்தவர் விஜயகாந்த். நீங்கள் ஜெயலலிதா இருந்த பீரியட்லலாம் நீங்கள் இப்படி வந்து பேசியிருக்க முடியுமா? விஜய் பூசையை போட்டு அடித்து உள்ளே பூரா பேரே உள்ளே தள்ளியிருப்பாங்க. உங்களை வேடிக்கை பார்க்கல முதல்வர், உங்களை விட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அது அவரோட தன்மை. அவர் வந்து எல்லாரையும் ஹார்ஷாக நடத்துகிறதோ இல்லை எல்லாரையும் தூக்கி பனிஷ் பண்ணுறதோ அந்த மாதிரி இளைஞர்களை பண்ணக்கூடாது. இல்லை நம்மளை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட அவங்களே அந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாதுன்றது அவரோட பண்பு. அதனால இவங்க இவ்வளோ பேசுகிறாங்க. இவ்வளவு பேசியிருந்தால் ஜெயலலிதா முன்னாடி இவ்வளோ பேச முடியுமா? கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா கட்சி இவர் ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. இவர் என்ன நினச்சிட்டாரு, திமுக வந்து ஈஸியாக எதிர்த்து ஒரு பெரிய கட்சியாக உருவாயிடலான்னு நினச்சிட்டாரோ இல்லையா. அவர் திமுகவை அழிக்கணுன்றது அவர் மைண்ட்லேயே இருந்திருக்காது. ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது யாராலையும். திமுக மாதிரி ஒரு 77 வருஷ பாரம்பரிய கட்சி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சி இருக்குது? கட்சி ஆரம்பித்து இந்த கட்சி திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த கட்சியெல்லாம் கூட இன்றைக்கி கூட்டணிக்கு வந்துட்டாங்க. திமுகலேருந்து வெளியில் போனவங்களும் திருப்பி இங்கே வந்திருக்காங்க. எதிர்கட்சிகளுக்கெல்லாம் தலைவராக இருந்தவரும் இங்கே வந்திருக்காங்க. இப்படி வந்து எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் வந்து திமுக இருந்திருக்கா ஒழிய, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அறியாதவனுக்கு தான் திமுக, அறியாதவனுக்கும் தற்கூரிக்கும் திமுக தீய சக்தியாக தான் தெரியும். ஆனால் அறிஞ்சவனுக்கும் புரிஞ்சவனுக்கும் திமுகங்கிறது பராசக்தின்றது இது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இது பராசக்தி போல் இது இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து யாராலையும் தடுக்கவோ அழிக்கவோ முடியாது. அது விஜய்க்கும் தெரியும். அதனால் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு முதல்வர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், இப்போ தான் ஏன் விஜய் உங்களை எதிர்க்கிறாரு, நம்ம எதிர்க்கிறவர் பெரிய இடத்துல இருந்தால் தான் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக போக முடியும்.
நான் வந்து சீமான் அண்ணனுக்கு போட்டி, பொது கட்சி தானே, சீமானுக்கு போட்டின்னா உங்களை லிஸ்ட்டில் சேர்த்துக்குருவாங்களா? அவர் சும்மா இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தானே போயிடும். ஏன் பவர் ஸ்டார் கூட தான் ஆரம்பிச்சிருக்காரு கட்சி, அந்த மாதிரி ஆயிடாதா? பவர் ஸ்டார் சொல்கிறாரு நான் எனக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. அவர் கட்சி பேர் என்னன்னு தெரில, இது ஒன்று இஜேகே ஒன்று டிவிகேங்கிறாரு. ஸோ அதை காமெடியாக தானே பார்க்குறீங்க. அதை எப்படி காமெடியாக பார்க்குறீங்களோ, அதை எப்படி சிரிக்கிறீங்களோ, அது மாதிரி தான் திமுக டிவிகேவை பார்க்குது. நமக்கு டிவிகே போட்டின்னு டிவிகேயில் சொல்லிக்கிறாங்கன்றத நம்ம எப்படி பவர் ஸ்டார் சொல்லும்போது ஜோக் அடிக்கிறாரு பற்றியான்னு சொல்கிறோம்ல, சிரிக்கிறோம்ல பவர் ஸ்டார் சொல்லும்போது. ஏன் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டீங்க? நாளைக்கு திவாகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான், வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு சொன்னால் சிரிப்பீங்களா மாட்டிங்களா? அந்த சிரிப்பு உங்களுக்கு வருது. ஆனால் திமுகவில் யாரும் சிரித்து புண்படுத்த வேணாமே அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த எலெக்ஷனில் மக்கள் உங்களுக்கான சரியான பாடத்தை கொடுப்பாங்க. ஆனால் டிவிகே வந்து வளர்ந்தால் இந்த சோஷியல் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நாட்டுக்கு, அது மாதிரி ஒரு இந்த சோஷியல் டஸ்ட்டை வளர விட்டால் மக்கள் வந்து நம்மளோட ஓட்டு, நம்மளோட வாக்கு வந்து எவ்வளோ முக்கியன்றது தெரிஞ்சு வாக்களிக்கணும். ஏன்னா போகிற போக்கில் இவனுக்கு போடுவோமே இந்த தடவை அப்படின்னு ஒரு ஓட்டு போடுறது, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேன்றாங்க. வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். வாய்ப்பு யாருக்கு கொடுத்து பார்க்கலான்னா, சரி மாற்றி கொடுப்போம் வாக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கட்சிக்கு போட்டிங்கன்னா இன்னொரு கட்சிக்கு போடலாம், அந்த கட்சிக்கு ஒரு தடவை போட்டிங்கன்னா இந்த கட்சிக்கு போடலாம், இல்லை 2 கட்சிக்கும் போட்டிங்க இன்னொருத்தர் இருக்காருன்னு பார்த்தா 3வது பெரிய கட்சியாக இன்றைக்கி சீமான் தான் இருக்கார். 2 கட்சிக்கு மாறி மாறி போட்டிருக்கோம் அதிமுக. மாற்றி யோசிப்போம்னா அதுக்கு மாற்றாக நாம் தமிழரை தான் யோசிப்பாங்க. நாம் தமிழருக்கும் போட்டு நாம் தமிழர் ஆட்சியும் பார்த்து அவங்களும் சரியில்லைன்னா தானே புதுசாக இன்னொரு கட்சிக்கு ஆதரிப்பாங்க. புதுசாக ஒருத்தன் சினிமாவிலேருந்து குதிச்சிட்டான்றதுக்காக, ஒரு உச்சத்துலேருந்து வந்தாருன்றதுக்காக அவரை ஆதரித்து போட மாட்டாங்கல்ல. ஓட்டு போடுறத அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம பெரிய உச்சத்தில் இருந்தோம், நம்ம சொல்கிறது எல்லாமே ட்ரெண்டு, நம்ம போடுற ட்ரெஸ் ட்ரெண்டு, பேசுகிற டைலாக் ட்ரெண்டு, நம்ம எது செஞ்சாலும் ட்ரெண்டு, அதனால் வந்து மக்கள் வந்து அன்றைக்கி பார்க்க வருவாங்க. குறிப்பாக வந்து இந்த ஆம்பளை பயல்களை கூட தாங்கிக்கலாம், இந்த பொம்பளை பிள்ளைங்க இன்றைக்கி ரொம்ப அநியாயம் பண்ணுது. ஏறி குதிக்கிறதுலையும் கெட்ட வார்த்தை பேசுகிறதுலையும் இன்றைக்கி ஆண்களை விட பெண்கள் தான் இந்த டிவிகே குரூப்பில் அசிங்கமாக இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் கண்டிக்க கூட துப்பில்லாத ஒரு தலைவன் எப்படி வந்து நீங்கள் கட்சி நடத்துவீங்க? முதல்ல தலைவன் ஆகுறது, சிஎம் ஆகுறதுலாம் நீங்கள் பேசாதீங்க தயவு செஞ்சு. இல்லை, நீங்கள் திவ்யா சத்யராஜ் பற்றி சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய சகோதரனான சிபி சத்யராஜே வந்து இப்போ அவரோட விஜய் அவர்களை ஆதரித்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் என்னுடைய காதல் மனைவியை வந்து உங்களுடைய படத்தை பார்த்து தான் காதலிக்க காதலித்தோம். நிறைய இடங்களில் நீங்கள் எனக்கு உந்துகோலாக இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்கலாம் பெருசாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. வென்று வாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இப்போ சத்யராஜ் அவர்களும் திவ்யா சத்யராஜ் அவர்களும் வந்து திமுகவை வந்து ஆதரிக்கிறாங்க. இவருடைய நிலைப்பாடு வித்தியாசமாக இருக்குது. அது குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி செருப்பால் வந்து இவங்க அடிச்சிருக்காங்க, வீசி அடிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த ஒரு ஆதங்கத்தை கூட அவர் வெளிக்காட்டாமல் இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அது அவங்களுக்குள்ள அது எப்படியோ நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு வீட்டில் எல்லாருமே ஒரே கட்சிக்கு தான் ஆதரிக்கணுன்றது சொல்ல முடியாது. இருக்கும், ஒருத்தருக்கு நான்வெஜ் பிடிக்கும், ஒருத்தருக்கு வெஜ் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரெட் பிடிக்கும், ஒருத்தருக்கு ப்ளூ பிடிக்கும். அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் வேறு கட்சி, தம்பி வேறு கட்சியெல்லாம் இருந்திருக்கானுங்க. எங்கள் குடும்பத்திலே பல கட்சியில் இருக்காங்க. ஸோ அது நம்ம கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்கும் தாய் பிள்ளைக்கே இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் கருத்தியெல்லாம் மோதுறாரா கிடையாது. அவர் மோதுறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. ஏன் மோதுறேன்றது கிடையாது. ஏன் மோதுறீங்க? நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறது பிடிக்கல, நீங்கள் 2500 சொல்கிறீங்க. 1000 கொடுக்குறதும் உனக்கு பிடிக்கல, 2000 கொடுக்குறதும் பிடிக்கல. அப்போ மாற்றி வேறு டெக்னிக்கோ வேறு ஸ்கீமோ தானே நீ கொடுக்கணும். அதே ஸ்கீமை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி லைட்டாக ரெட்டு கலர் பிடிக்காதான், ஆனால் லைட்டாக ஒயிட் பெயிண்ட் அடித்து ஆரஞ்சு கலர் பிடிக்கும்னா எப்படி? அது மக்கள் வந்து உங்களுக்கு சரியான சிந்தனைகள், கரெக்டான திட்டங்கள் இல்லை, திட்டமிடுறதுக்கு அங்கே யாரும் கூட இல்லை, உங்கள் குடும்பம் உங்கள் கூட இல்லை. முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். ஒரு தலைவனாக அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் 4 குடும்பம் வச்சுருந்தா கூட அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒத்த குடும்பம் இருக்குது, அந்த ஒத்த குடும்பத்தையே விட்டுட்டு அந்த குடும்பம் கோர்ட்டில் வந்து அம்மா புருஷனை பார்க்கணுன்னு ஒரு மனைவி கோர்ட்டில் கேட்குறது எவ்வளோ பெரிய கேவலம். உங்களுக்கு இத்தனை கோடி சம்பளம் அப்படின்னு உச்சம் சொல்லிட்டு மானங்கட்டத்தனமாக பேசுகிறிய எல்லா மேடையிலையும், உன் பொண்டாட்டிக்கு 35 கோடி தான் கொடுப்பேன்னு கொடுத்துருக்கிய கோர்ட்டில். எப்படின்னா ஒரு கேவலமான விஷயம் அது.
நீ உச்சத்தில் இருந்தவன் என்ன சொல்லியிருக்கணும், என்கிட்ட இருக்க சொத்தை எல்லாத்தையும் என் பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சிட்றேன், இதுக்கு மேலே நான் எனக்குன்னு ஒரு 10 கோடியோ ஒரு 50 கோடியோ கூட வச்சுக்க, எனக்குன்னு ஒரு 50 கோடி நான் வச்சுக்கிறேன், மீதி இருக்கிறது எல்லாமே என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான், அவங்களுக்காக தான் நான் வாழ்ந்தேன், நீ சொல்லியிருந்தேன்னா நீ ஆம்பளை. ஒரு படத்துக்கு 300 கோடி 500 கோடி 2000 கோடி சம்பாதிப்பாருன்னு ஊராக சொல்கிறாங்க, உச்சம்னு ஊராக சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு 35 கோடி தான் கொடுப்பேன்னு கோர்ட்டில் எழுதி கொடுத்தேன்னா உன் ட்ராமா தான் தெரியுது கோர்ட்டில். அதெல்லாம் கேட்குறதுக்கே நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணாக நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நீ ஒரு பெண்ணுக்கு உன் கூட வாழ்ந்த மனைவிக்கு செய்கிறத தானடா நீ கூட இருக்கவனுக்கு செய்வ. உன் கூட இருந்தவங்க நண்பர்கள், தாய் தகப்பன், பிள்ளைகள், யாராவது க்ளோஸ் சர்க்கிள் வெளியில் இருக்காங்களா, யாராவது ரீச்சபிள் இருக்காங்களா? யாருமே ரீச் ஆக மாட்டாங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சில் தான் விஜய் இருக்குது. விஜய் ஒரு மர்மம். விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு மர்மம் தான். இந்த டிவிகே கட்சி மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா இவங்க மூஞ்சியெல்லாம் நான் பார்க்கணும். இந்த இது போட்டவங்க, விசில் அடித்தவங்க, இந்த டைலாக் பேசினவங்க, தலைவர் வந்துட்டு தோற்றதுக்கப்புறமா ஆனால் இவங்க அதையும் ஒரு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அது அவங்களோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தோணுது, விஜய் தோத்தா அது நம்ம நாட்டுக்கே கேடுன்னு நினைக்கிறேன். அரசியல்வாதியாக பார்க்கல நான் விஜயை பொறுத்த வரைக்கும். அவர் அரசியல்வாதி கிடையாது, அரசியலுக்கு வந்த வியாதி. அது தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தாருன்றே இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட இது. ஆனால் ஒரு பக்கம் சில நேரங்களில் யோசிப்பேன், மவனை இந்த ஆள் ஜெயிக்கணும், ஜெயிச்சு நீ சட்டமன்றத்துக்குள்ளே போகணும். அதே மாதிரி சீமான் அண்ணனும் ஜெயிக்கணும். 15 வருட காலமாக கத்தி 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 இந்த மனுஷன் ஏதோ சொல்ல வராரு மக்களுக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். புதுசாக ஒரு கட்சி புதுசாக ஒரு திட்டம் வச்சுருக்காரு, சட்டமன்றத்துக்குள்ளே வந்து ஒருத்தர் பேசட்டுமே, அந்த கட்சியில் ஒருத்தர் உள்ளே வரட்டுமே. அப்படி இல்லை, சீமான் அவர்களும் திமுக போயிடுச்சுங்க அவருக்கு. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற எல்லாரையும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கருத்து கையெல்லாம் அப்படியே டேனாகி போய் அப்படி ஆயிட்டாங்க. எல்லாருமே மூஞ்சி குரல் எல்லாமே மாறி போயிருக்காங்க, அப்படி அலைகிறாங்க எல்லாரும். அப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களேன். உன்னை சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு சீமான் அண்ணன் செய்யணும், சபாநாயகர் செய்யணும். இதுக்கெல்லாம் பதிலெலாம் விஜய் கொடுக்குறத சட்டமன்றத்தில் நீங்கள் பதில் பேச முடியாமல் உங்ககிட்ட எந்தவித எபிலிட்டியும் இல்லைன்றத மக்கள் பார்த்து உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு சந்தி சிரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும். நீங்கள் தோத்துட்டா என்னை சதி பண்ணி தோக்க வச்சுட்டாங்க, பூத்தில் வந்து திமுக சதி செஞ்சிருச்சு இப்படின்லாம் ட்ராமா பண்ணுவாங்க. அந்த ட்ராமாக்கெலாம் வேலை இல்லை பாஸ். எஸ்ஐஆர் வந்து எல்லாம் படிவங்கள்லாம் கரெக்டாக, ஓட்டர்ஸ் லிஸ்டெல்லாம் கரெக்டாக, ரொம்ப பர்ஃபெக்டாக தமிழ்நாடு எலெக்ஷன் போய்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் இந்த திமுக சதி இந்த ட்ராமாலாம் அன்னைக்கு வந்து சொல்லக்கூடாது. சதி பண்ணுறதுக்கெல்லாம் மதியால் வெல்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே உங்கள் சிஸ்டம்மு ஆளுகளை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓட்டிங் இடத்துல கவுண்டிங் இதில் எல்லாம் பாருங்கள், பர்ஃபெக்டாக நடக்கும். தோத்ததுக்கப்புறம் திமுக சதின்னு சொன்னாங்க சொல்லுவாங்களோ ஒருவேளை? இல்லை, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும், பாருங்கள். ஓகே, நிறைவு கேள்வியாக எடப்பாடி அவர்கள் என்ன ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதாவது பரப்புரை அந்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி வந்து நம்ம குடும்ப ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும், திமுக வந்து 200 ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க, 20 கூட ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் களத்தில் போய் பார்த்துருக்கீங்க, திமுகவில் பயணிக்கிறீங்க, உங்களுடைய கருத்துப்படி எத்தனை தொகுதிகள் வெல்ல வாய்ப்பு இருக்குது? முதல்ல அவர் சொன்னது நடக்குமா? 20 தொகுதிக்கு கூட ஜெயிக்காமல் இருக்குமா? திமுக உறுதியாக 200 தொகுதிகளுக்கு மேலே ஒரு நல்ல ஓட்டு டிஃப்ரென்ஸில் ஜெயிக்குங்க. இதுதான் வந்து சர்வேயுமே சொல்லுது. எல்லா போல்ஸ்லேயுமே எல்லா போல்ஸ்லேயுமே சொல்கிற கருத்து கணிப்பு அதுதான் சொல்லுது. கருத்து கணிப்பு மட்டும் இல்லை, நான் மக்கள் கருத்தையும் வந்து நான் லைவாக கேட்டேன் போய், அதனால் அதையும் வச்சு சொல்கிறேன். திமுக உறுதியாக ஜெயிக்குது. எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தடவை இது பண்ணணும். ஏன்னா இந்த தடவை ஓட்டு வந்து பிரிகிறது, ஒன்று டிவிகேக்கு பிரியுது, என்டிகேக்கு பிரியுது, அண்டு ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்ததுனால அந்த ஓட்டுகளில் அங்கே அந்த கூட்டணியே பிடிக்காமல் அந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்கவங்களும் இருக்காங்க ஓட்டர்ஸ். ஸோ அவங்க ஓட்டெல்லாம் யாருக்கு போட போகிறாங்க? விஜய்க்கு போட போகிறாங்களா, நாம் தமிழருக்கு போட போகிறாங்களா, இல்லை திமுகக்கு போட போகிறாங்களா? இதுதான் இன்றைக்கி பாயிண்ட்டு. இதெல்லாம் தாண்டி மக்களோட மனநிலை. நான் ஒரு சில விஷயங்கள் கவனித்தேன். ஒரு வீட்டில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க, களத்தில் இருக்கும் போது பார்க்குறீங்க. ஒரு வீட்டில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. நான் வந்து அவுட் சைடராக அப்சர்வ் பண்ணுறேன். ஏடிஎம்கே பிரச்சாரம் போகிறாங்க, அவங்க போய் சொல்கிறாங்க, பாட்டி
ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க, ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடணும் சரியா, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன்னா ஐயா எடப்பாடி வந்து எல்லாம் உனக்கு வீடு பட்டா வாங்கி கொடுத்துருவாரு, இதை செஞ்சுருவாரு அது செஞ்சுருவாரு எல்லாம் சொன்னார். போ எல்லாம் ரெட்டலைக்கு தான் எப்போவுமே காலகாலமாக ரெட்டலை தான் போ அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்து டிவிக்கு விசில் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. பாட்டி இவங்களெல்லாம் நம்பாத, நீ இந்த தடவை விசிலுக்கு விஜயண்ணன் தான் ஜெயிக்கணும், விசிலுக்கு தான் போடணும், உன்னை வந்து காலையில் தூக்கிட்டே போயிடுறேன், ஓட்டு போடலாம் நடக்க முடியலன்னா யோசிக்க, உன்னை வந்து தூக்கிட்டு போயிடுறேன் நானுலாம் சொல்கிறாங்க. தூக்கிட்டு போயிடுறேன், டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும்னு, இந்த தடவை மாற்றித்தான் போடணும், விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படிங்குது. என்னடா இது, இங்கிட்ட ஒரு பால் இங்கிட்ட ஒரு பால் அடிக்குதுன்னு பார்த்தேன். அடுத்து திமுக பிரச்சாரத்துக்கு வராங்க. அவங்கக்கிட்ட கீழேருந்தே கேட்குறாங்க, மேலேருந்து கேட்குறாங்க, ஐயா உதயசூரியன் உதயசூரியன் சொல்கிறாங்க, உதயசூரியன் உறுதியாக போட்டுருவேன்னு கையை காட்டுது. அப்போ மக்கள் வந்து யாரையும் இப்போ குழந்தைகளை கேளுங்க, யாருனாலும் இப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட நேருக்கு நேராக என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேங்க போங்க நீங்கள் தான் ஜெயிப்பேன். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாரையும் நோக்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் போட மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. யார் கேட்டாலுமே நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி அனுப்புறது வழக்கம். அதை வச்சு நம்ம மைண்டில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கக்கூடாது. மக்கள் மனசில் என்ன இருக்குன்றது அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு தான் தெரியும். அதனால் வந்து கருத்து கணிப்போ மக்கள் கருத்தோ இதில் எல்லாத்தையும் பஸ்பமாக்கி அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு என்ன அவங்க முடிவோ அதுதான் நம்ம மக்கள் ஆட்சி. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி என்ன மனநிலையில் மக்கள் இருக்காங்க, யாருக்கு ஆதரவு தர போகிறாங்க அப்படின்றத இன்னும் ஒரு நாள் கழித்து தான் நம்ம வந்து பார்க்கணும். எலெக்ஷன் முடிஞ்சு யார் வந்து முதல்வராக வரப்போகிறாங்க அப்படின்றத வந்து அந்த நாள் வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நிறைய பேசுறதுக்கு நாள் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். இன்னைக்கு எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.